இங்க ஒரு நாய்க்குட்டி ஒரு டாக்டர் ஸ்பெஷலா ஹியூமன்ஸ்க்காக தயாரிச்சு வச்சிருந்த பவர்ஃபுல் சீரத்தை கீழே தட்டி போட்டு உடைச்சிருது. அந்த சீரம் நாய்க்குட்டி மேல பட்டதும் அதுக்கு ஸ்பெஷல் பவர் கிடைச்ச விஷயம் அந்த டாக்டருக்கு தெரிஞ்சிருக்காது. உடனே அந்த லேபை லாக் பண்ணி அந்த நாய்க்குட்டியை பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள அந்த நாய்க்குட்டி ஸ்ட்ராங்கான ஸ்டீல் டோரை உடைச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது. அதுக்கப்புறம் அதுக்கு பசிச்சதால அந்த ஸ்ட்ரீட்ல இருந்த ஒரு குப்பை தொட்டில சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்குதான்னு தேடிட்டு இருக்குது. அந்த டைம்ல அந்த ஸ்ட்ரீட்டுக்கு சொந்தமான 3 நாய்கள் அங்க வந்து இந்த குட்டி நாயை அட்டாக் பண்ண ரெடியா நிக்குது. இதுக்கு மேல இங்க நின்னா நம்ம கதை காலின்னு அதுக்கு சூப்பர் பவர் இருக்கிறது கூட தெரியாம அங்க இருந்து வேகமா தப்பிச்சு ஓடுது. அப்படி ஓடிட்டு இருக்கிறப்ப சடனா ஒரு கார்ல போய் மோதிருது. அந்த காரை ஓட்டிட்டு வந்தவர் கீழே இறங்கி பார்த்தப்ப அந்த குட்டி நாய் அடி எதுவும் படாம அவர்கிட்ட பாசமா வந்து அவரோட காலை லிக் பண்ணுது. அவருக்கு அந்த நாய்க்குட்டி ரொம்ப பிடிச்சு போக அதை கொண்டு போய் வளர்க்கலாம்னு முடிவு பண்ணி அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா நாய்க்குட்டி மோதினதால அந்த கார் எவ்வளவு டேமேஜ் ஆகிருக்குதுன்னு அவருக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது. அடுத்த நாள் அவரோட வீட்டுக்கு போயிட்டு மோப்பம் பிடிச்சு போயிட்டு அங்க இருந்த ஒரு டின்னை எடுத்து வாயில வச்சு லைட்டா கடிக்க தான் செய்யுது. அதுக்குள்ள அந்த டின்னு வெடிச்சு அங்க இருந்த வால்ல எல்லாம் அந்த டின் ஃபுட் செதறி போயிருது. ஓனருக்கு தெரிஞ்சா சோழி முடிஞ்சிரும்னு வேக வேகமா அந்த சுவரையெல்லாம் அதோட நாக்கால கிளீன் பண்ணுது. அந்த டைம்ல போஸ்ட்மேன் அந்த வீட்டுக்கு வர்றாரு. வெளியில சத்தத்தை கேட்டதும் சடனா அந்த நாய் விண்டோ வழியா வந்து எட்டி பாக்குது. அப்போ அந்த போஸ்ட்மேன் அந்த நாயை கலாய்ச்சதும் நாய்க்கு சடனா கோபம் வந்து குறைக்குது. அந்த சத்தத்துல விண்டோ கிளாஸும் அவரு போட்டிருந்த கிளாஸும் கிராக் ஆகிருது. உடனே அவர் பயந்து போய் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. திடீர்னு அந்த நாய் திரும்பி பாக்கப்ப சோபாவுக்கு கீழே ஒரு டென்னிஸ் பால் இருக்கிறத பாக்குது. உடனே ஓடி போய் அந்த சோபாவுக்கு கீழே குனிஞ்சு அதை எடுக்கிறப்ப அந்த நாயோட தலை லைட்டா பட்டதும் அந்த சோபா அப்படியே பல்ட்டி அடிக்குது. அந்த டைம்ல ஓனரோட பையன் வீட்டுக்கு வர்றான். அப்போ வீடு இருந்த நிலைமையை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள கொள்ளைக்காரங்க யாரும் வந்துட்டாங்க போலன்னு நினைச்சு ஷாக் ஆகி நிக்கிறான். அப்போ திடீர்னு இதெல்லாம் பண்ணுனதே நான் தாண்டான்னு ஒரு குரல் கேக்குது. அவன் உடனே யாரா இப்ப பேசுனதுன்னு வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறான். அப்போ அந்த நாய் நான் தாண்டா பேசுறேன்னு பதில் சொல்லுது. அதை கேட்டதும் 2 பேரும் ஒருத்தர் ஷாக் ஆகி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்னு ஆச்சரியப்படுறாங்க. அடுத்த நாள் பார்க்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு ஃபீமேல் டாக அவனோட நாய்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதை பார்த்ததும் இவனோட நாய்க்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆகி அதோட ஸ்பெஷல் பவரை எல்லாம் அந்த ஃபீமேல் டாகுக்கு காமிக்க ஆரம்பிக்குது. உடனே அவன் அந்த நாய்க்குட்டி கிட்ட உனக்கு வேற என்ன ஸ்பெஷல் பவர்லாம் இருக்குதுன்னு கேட்கறான். அந்த நாய் யோசிக்கும் போது தூரத்துல பேசுறது கூட ஈஸியா கவனிக்க முடியுது. அப்போ தூரத்துல அந்த ஃபீமேல் டாக் ஹெல்ப்புக்காக கத்துற சத்தத்தை கேட்டு சடனா அந்த நாய் அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அங்கிருந்து வேகமா ஓடுது. அப்பதான் அதுக்கு நாம ஓடல பறந்துட்டு இருக்கிறோம்னு புரியுது. உங்களுக்கு டாக் ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.